ஹலோ எவ்ரிஒன். எப்பவும் போல் சிக்கன் குழம்பு வச்சு போர் அடிச்சிச்சுங்க. ஸோ ரைஸ் அண்ட் தோசை ரெண்டுத்துக்கும் ஒரே குழம்பு தான். அதனால் என்ன பண்ணேன், சிக்கன் சிந்தாமணி அண்ட் சோம்பேறி சிக்கன் ரெண்டுத்தையும் இன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கன் குழம்பு பண்ணலாமா? இந்த கிரேவியோட ப்ரெப் ஒர்க் இது ஒன்று மட்டும்தான். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அண்ட் சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வெயிட்டீஸில் வச்சிடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 பெரிய வெங்காயம் அண்ட் 3 பெரிய சைஸ் தக்காளி ஃபைனாக சாப் பண்ணது ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை. சிக்கன் முழுகிற அளவுக்கு தாராளமாக தண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்தோன்னா போதும். நம்ம ஆயிலே ஊற்றாமல் மேலே எவ்வளோ அழகாக ஆயில் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். நான் கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு சோம்பு சேர்த்து 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து அந்த சிக்கன் கிரேவி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணோன்னா வாட்டர் எல்லாமே சுண்டி நல்லா டேஸ்டியான சோம்பேறி சிக்கன் சிந்தாமணி கிரேவி இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டே டாப் நாச்சாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.